அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அவர் 12ஆம் இடத்துல இருந்தார். நிறைய வருமானங்களை சம்பாதிச்சிருந்தாலும் அதற்கு தகுந்த செலவினங்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருப்பார். அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள், அல்லது குழந்தைகளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம். எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே கடந்த காலங்களில் குரு பகவான் நமக்கு செஞ்சிட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ரிஷபராசி, உங்களுடைய ராசியிலேயே கோச்சாரத்துக்கு வந்திருக்காங்க. இந்த குரு பகவானுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதி 2024 புதன்கிழமை மதியானம் சுமார் 1 மணி அளவில் மேசராசிலிருந்து உங்களுடைய ரிஷபராசிக்கு குரு பகவான் வர்றார். இங்கே குரு பகவான் சுமார் ஓராண்டு காலங்கள் அங்கே சஞ்சாரம் பண்ணுறார். இடையில பார்த்தீங்கன்னா சுமார் 4 மாதங்கள் அவர் வக்கர நிவர்த்தி ஆகிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி 2025 வரைக்கும் சுமார் 4 மாதங்கள் அவர் உங்களுடைய ராசியில் வக்கர நிவர்த்தி ஆகிறார். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஓராண்டு காலங்களில் அவர் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார். எங்கே? உங்களுடைய ரிஷபராசியில். அவருக்குன்னு பார்வை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் தான் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டில் இருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். ஆக குரு உங்களுடைய ராசிக்கு வந்தது இப்போ நல்லதா கெட்டதாங்கிறது தான் நாம் பார்க்குறோம். என்னென்ன நன்மைகள் உண்டு, என்னென்ன சுமாரான பலன்கள் அவருடைய பயிற்சியில் இருக்குங்கிறது தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். எத்தனையோ பயிற்சிகள் இருந்தால் கூட குருபகவானுடைய பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் அவர் இயற்கை சுபருங்கிறதுனால. அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே வந்து உட்கார்ந்துருக்கிறது, இயற்கையிலே உங்களுக்கு தெய்வ அனுகூலம். அது உங்களுக்கு இந்த பயிற்சி முழுவதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். இது வரைக்கும் நீங்கள் தைரியம் இல்லாமல் இருந்திருப்பீங்க, தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்திருப்பீங்க, எதை எடுத்தாலும் ஒரு பயம், ஒரு மீதி மனக்குழப்பம். இந்த நிலைமைகள் எல்லாம் மாற்றி உங்களுக்கான தைரியம், தன்னம்பிக்கை, உங்களுடைய ஃபீலிங், பயத்தை போக்கி உங்களுக்கான தெய்வ அனுகூலத்தை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஆக இதுவரைக்கும் வாழ்க்கையில் ஒரு தெளிவில்லாத சிந்தனைகளில் இருந்து நீங்கள் அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு எல்லா விதமான பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் நீங்கி ஒரு தெளிவான முடிவுக்கு, வாழ்க்கையில் சிந்தனைக்கு நீங்கள் வருவீங்க. அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் போராடிட்டு இருந்த போராட்டத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்கு. அவரால் உங்களுக்கு மிகப்பெரிய இறை அருளை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. ஆக உங்களை அறியாத ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, இது எல்லாமே இந்த பயிற்சியில் உண்டு. அடுத்தபடியாக அவர் உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். எப்பயுமே 5ஆம் இடம் அப்படின்னாலே நம்மளும் அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட் அர்த்தம். பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் நாம் சம்பாத்தியம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள்னு அர்த்தம். அப்போ என்னென்னா, இந்த பயிற்சி முழுவதுமே உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் கண்டிப்பாக குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அல்லது ஏதாவது சுப நிகழ்ச்சிகள், எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, அடிக்கடி நீங்களும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும்.
இது எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இறை அருளால் தெய்வ அனுகூலத்தால் இந்த பயிற்சியில் கண்டிப்பாக உண்டு. அதுலேயும் குறிப்பாக ரொம்ப நாளாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும், ட்ரீட்மெண்ட் இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பயிற்சியில் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கான குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு வாய்ப்பு இறை அருளால் உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது எல்லாமே பாசிபிலிட்டிஸாக இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு காதல் விஷயம், ரொம்ப நாளாக லவ் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகியது மேரேஜில் முடியும். அதுவும் இந்த குரு பயிற்சியில் நிறைய இருக்குது. இந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு. அடிக்கடி நீங்கள் நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க. உங்களுடைய பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கான கௌரவம், அந்தஸ்து, புகழ் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் ரிஷபராசியில் பிறந்த நீங்கள் அடிக்கடி நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி உங்கள் மதத்தின் மேல் பற்று ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏற்படும் உங்கள் ரிலீஜியஸில். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம், கோவில் தரிசனம் அடிக்கடி போவீங்க. அதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. இது எல்லாவற்றுக்கும் விலக அந்த குரு பயிற்சியில் பெரிய ப்ளஸ் உங்களுக்கு என்னன்னா, ரொம்ப நாளாக கடன் இருக்கு, எனக்கு தீராத கடன், அதை எப்படி தீர்க்கணும், அதுக்கான வழி எதுவுமே தெரியல, சோர்ஸஸே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பயிற்சியின் மூலமாக உங்களுடைய கடன் குறைவதற்கான வாய்ப்பு அல்லது அடைவதற்கான ஒரு சூழ்நிலைகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அமையும். கடன் மட்டுமே இல்லை, நோயினுடைய தன்மையும் உங்களுக்கு குறையும். குறிப்பாக ரொம்ப நாளாக உங்களுக்கு கிரானிக் டிசீஸ் இருக்குது, தீர்க்க முடியாத நோய் இருக்குது அப்படிங்கிறவங்க, ரொம்ப நாளாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அல்ல நோயினுடைய தாக்கம் ஹை லெவலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பயிற்சியில் நோயினுடைய தன்மை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஆக அதிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சி முழுவதும் நிறையவே இருக்கு. ஏன்னா குரு பகவான் எங்கே பார்க்குறாரு அப்படின்னா புதன் வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்கார். புதன் அப்படின்னு சொன்னாலே ட்ரேடிங்னு அர்த்தம். யாரெல்லாம் பெரிய லெவலில் ட்ரேடிங் பண்ணுறீங்க அல்லது பெரிய லெவலில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களாம் பார்த்து பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா குரு உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கணும். இட்ஸ் டெம்டேஷன், விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம், சிந்தனைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஆகையினால நீங்கள் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ அல்லது பெரிய லெவலில் லாட்ரி டிக்கெட் வாங்குறதோ அல்லது பெரிய லெவலில் எனி ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்கள் எதுவாக இருந்தாலும் ரிஷபராசியில் பிறந்த நீங்கள் இந்த வருஷம் ரொம்ப கவனம். ஏன்னா குரு உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடம் அப்படின்னாலே நம்முடைய உழைப்பு, மற்றவருக்கு லாபம், நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். நம்முடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கிக் கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். வாழ்க்கையில் அது வராத பணம் கிடையாது, வரும், எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். ஆகையினால நீங்கள் இந்த வருஷம் யாருக்காக கடன் கொடுத்தீங்கன்னா அதை மறந்துட வேண்டியதுதான். அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும். நான் முதலே சொன்னேன், உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம். ஆக இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய கெரியரில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுதான் உங்களுக்கான முக்கியமான விஷயம். ஏன்னா வேலையில இருந்து வருமானம் இதெல்லாமே இருந்தால் கூட ஜாபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனம். ஒன்று நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்கன்னா விஆர்எஸில் வெளியில் வர்றதுக்கு அல்லது ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒருவேளை அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னா நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் இருக்கிறீங்க, அது எனி அதர் அஃபீட்டர் கன்சர்னில் இருக்கிறீங்க, உங்களுடைய ஜாபில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும். ஸோ லெஃப்ட் த சர்வீஸ் இது இருக்குது. ஆகையினால இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் உங்களுடைய கரியரில் கவனம்.
அவசரப்பட்டு வேற கம்பெனிக்கு பேப்பர் போடுறதோ அல்லது பார்க்கும் கம்பெனியை வேலையை எழுதி கொடுக்குறதோ நிதானமாக செயல்படுங்க. அடுத்தபடியாக குரு பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறார். ரொம்ப நாளாக உங்களுக்கு மேரேஜ் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு. ரொம்ப நாளாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும். ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் சுமாரான பலன்கள் இருக்கு. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது அவருக்காக நீங்கள் உழைப்பீங்க. என்னென்னா இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய மேரிட்டல் லைஃப் ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்கும். ரொம்ப நாளாக டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணோம்னா ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒருவேளை டைவர்ஸே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா சாமானியமாக டைவர்ஸ் கிடைக்காத சூழ்நிலைகள் அல்லது மியூச்சுவலில் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆனாலுடைய 2 பேருமே பிரிகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இதெல்லாமே இந்த பயிற்சியில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு, பயணம், குறிப்பாக ஆலய ஆன்மீக தரிசனம் நான் முதலே சொன்ன மாதிரி அமைவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ஹையர் ஸ்டடி ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் ரொம்ப நாளாக அதர் ஸ்டேட் போகணும், அதர் கண்ட்ரி போகணும், அல்லது அப்ராட் போகணும், தாராளமாக மூவ் பண்ணுங்கள். அதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் குறிப்பாக யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம். இதெல்லாமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வருஷம் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்பு அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட லிங்க் வர்றதுக்கான வாய்ப்புகள் இது இருக்குது. ஆக இந்த பயிற்சி முழுவதுமே ஒரு பக்கம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை, நிறைய விஷயங்கள் நன்மையான விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக குழந்தை பாக்கியங்கள், தெய்வ அனுகூலங்கள், கடன் நோய் குறைவதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்கு. என்ன மெயினாக உங்களுக்கு ப்ராப்ளம்னா கரியர் தான். ஸோ வேலையில் ரொம்ப கவனம். நான் முதலே சொன்னது மாதிரி அவசரப்பட்டு பார்க்க வேலையை விட்டுறாதீங்க. நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு அப்புறம் லேட் ஆகும். பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. என்ன ஒன்று, இந்த பயிற்சியில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய மேரிட்டல் லைஃப் ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்கும். குழந்தைகளான நன்மைகள் உண்டு. இதெல்லாமே நல்ல பலன்கள். நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தீங்கன்னா அதை விட்டு வெளியில் வர வேண்டிய காலங்கள் இருக்குது. ஆக இந்த பயிற்சியில் நீங்கள் தெய்வ அனுகூலத்தை பெரிய லெவலில் இன்னும் கூட்டுங்க. வேலையை பொறுத்த வரைக்கான பயம் உங்களுக்கு நீங்கும். இந்த பயிற்சி முழுவதும் நீங்கள் குரு பகவானுடைய பேச்சில் நிறைய சொல்லியாச்சு வழிபாடை பற்றி. இருந்தால் கூட நீங்கள் சிவன் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய பிரம்மதேவருடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசனம் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் சிவ வழிபாடை பெரிய லெவலில் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வேலை பிரதானமாக அமையும். அதன் மூலமாக வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்கும். அரசாங்கத்தால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூடும். நன்றி, வணக்கம்.